நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சேலம் மாநகரத்தில் ரத்னவேல் ஜெயராஜ் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு பொதுக்குழுவை நடத்தினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்தார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்தது மட்டுமல்ல, அன்புமணி மருத்துவர் ஐயாவை படாத பாடுபடுத்தினார் என்று சொல்கின்ற பொழுது, சமர்க்களங்களிலே கலங்காத மருத்துவர் ஐயா, போராட்ட களங்களிலே கண்ணீர் சிந்தாத மருத்துவர் ஐயா, சிறைச்சாலைகளை எதிர்கொண்ட மருத்துவர் ஐயா இந்த பொதுக்குழுவில் தான் உருக்கமாக கண்ணீர் வடித்தார். அவருடைய உருக்கமான பேச்சை கேட்டு அந்த மண்டபத்தில் குழுவியிருந்த அத்தனை மக்களும் கண்ணீர் சிந்தினார்கள். இப்படிப்பட்ட கண்ணீருக்கு அன்புமணி அவர்கள் காரணமாக அமைந்ததை பொதுக்குழுவிலே விளக்கமாக மருத்துவர் ஐயா பேசினார். இந்த பொதுக்குழுவில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர், சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவர்கள் ஆரம்பத்திலேயே சூடாக பேசி, ஆவேசமாக பேசி அன்புமணி அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்தார். அன்புமணி அவர்கள் மீது அருள் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டும் மருத்துவர் ஐயா வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டும் தமிழக அரசியலில் எதை பற்றிய என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நம்மோடு விளக்குவதற்கு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் அண்ணன் பேனர்ஸ் அவர்கள். அவரை வரவேற்று விவாதத்தை தொடங்குவோம். பாட்டாளி சொந்தங்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்று சேலம் மாநகரிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு தொடர்பான ஐயா அவர்கள் பேசியது, அருள் அவர்கள் பேசியது, செயல் தலைவர் பேசியது, எத்தகைய கருத்துக்கள் தீர்மானங்கள் இயற்றப்பட்டன, அது எத்தகைய விளைவுகளை தமிழ்நாட்டு அரசியலிலே நாளைக்கு ஏற்படுத்த போகிறது என்பது பற்றியெல்லாம் பேசுவதற்கு, அதாவது கலந்துரையாடல் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை விளக்க அணியின் துணை செயலாளர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணா பேசுங்க, எதை பற்றி பேச போகிறோம், இந்த செயற்குழு பொதுக்குழுவினுடைய அந்த நிகழ்வுகள் எத்தகைய தாக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு, வன்னியகுல தமிழ் மக்களுக்கு, ஏனைய தமிழ் தேசிய மக்களுக்கு, உலகத் தமிழர்களுக்கு, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க? பேசுவாங்க. அது நீங்க தென் மாவட்டத்திலிருந்து வந்தவங்க, குறிப்பாக ஒரு பட்டியல் சமூகமான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திலிருந்து வந்தவர்கள். இப்ப நான் வன்னியர் சமூகத்திலிருந்து வந்தவன். என்னுடைய பார்வை, நான் எப்படி பார்த்தாலும் சரி, மருத்துவர் ஐயாவை ஒரு தமிழ் தேசிய போராளியாக, ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த சமரசமில்லாத போராளியாக, கர்நாடகாவிலே தமிழர்கள் தாக்கப்பட்ட பொழுது அந்த தமிழர்களுக்காக படை திரட்டிய ஒரு மாபெரும் தளபதியாக நான் பார்த்தாலும் கூட, என்னை சொல்பவர்கள் என்ன சொல்வார்கள்? இவர் மருத்துவர் ஐயா, இவருடைய ஜாதியை சார்ந்தவர், ஆகவே அவரோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட அது அவர்களுடைய பார்வையில் சரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திலிருந்து வந்தவர்கள், நீங்கள் மருத்துவர் ஐயா நடத்திய இந்த பொதுக்குழு, அவருடைய பேச்சு, அருள் அவர்களுடைய ஆவேசமான குற்றச்சாட்டு, இவற்றை பற்றி உங்கள் தரப்பிலிருந்து எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது 1980 87 வரை தமிழ்நாட்டின் ஒரு பெரும் தொகை கொண்ட ஒற்றை பெரும் சமுதாயமான வன்னியகுல மக்களுக்கு கல்வியிலே, வேலை வாய்ப்புகளிலே உரிய சமூக நீதி கிடைக்கவில்லை என்றுதான் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அரும்பாடுபட்டு சிதறி கிடந்த வன்னிய மக்களை ஒன்று கூட்டி, நூற்றுக்கணக்கான சங்கங்களை ஒன்று கூட்டி ஒரே வன்னியர் சங்கமாக உருவாக்கி களமாடி வாகை சூடிய வரலாறு உண்டு. ஆனாலும் வன்னியகுல போராளி அப்படின்னு ஐயாவை யாரும் சொல்றதில்லை. அவரை இன்னும் சொல்ல வேண்டுமெனால் தமிழ் குடிதாங்கி என்று, குடிதாங்கி நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே குடந்தைக்கு பக்கத்தில் உள்ள குடிதாங்கி என்கின்ற ஊர்ல ஒரு பட்டியல் பிரிவு தமிழர் இறந்து விட்டார். வன்னியகுல மக்கள் வாழக்கூடிய தெரு வழியாக கொண்டு செல்ல முடியவில்லை. தொடர்ந்து சிக்கல்.
கொண்டு செல்ல முடியவில்லை. வேறு வழி இல்லாம வீட்டுக்கு பின்னாலே அடக்கம் செய்யக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் அந்த செய்தியை, அது ஒண்ணு பரபரப்பான செய்தியெல்லாம் ஒண்ணு வரல, ஆனால் அந்த செய்தி எப்படியோ மருத்துவர் ஐயாவுக்கு வந்து சேர்ந்து, யாரும் சாகக்கூடாது, இவர் மருத்துவர் இல்லையா, யாரும் சாக வேண்டும் என்று நாம் விரும்பல, யாரும் சாகக்கூடாது, இயற்கையினுடைய விதிமுறைப்படி அடுத்து யாராவது ஒரு முதியவர் அல்லது ஒரு வயதான பாட்டியம்மா இறந்தா உடனே எனக்கு தகவல் சொல்லணும் என்று சொல்லி, அதே போல ஒருவர் இறந்து விட்டார், 2 டாக்டர் தூக்கிட்டு போக முடியல, ஐயாவே சென்று தன்னுடைய சொந்த உறவுகளோடு பேச்சுரை நடத்தி அது தோல்வியில் முடிந்து, நான் தூக்கி செல்கின்ற தெருவில் நீ என்ன செய்வதை பார்த்து விடும் என்று சொந்த சமுதாயத்தை பகைத்துக் கொண்டு அந்த உடலை தூக்கி சுமந்து கொண்டு அடக்கம் செய்தார். மருத்துவருக்கு படித்தவர், 2 நாள் 3 நாள் ஆயிட்டு என்ன நிலைமை ஆகும் என்று யாருக்கும் தெரியாத செய்தியில. அதனாலதான் அவருக்கு தமிழ் குடியாங்கி என்ற பேர். அதுக்கு அடுத்துதான் தமிழின போராளிங்கிற பேர். அந்த ரோட்ல நரி போகலாம், கழுதை புலிகள் போகலாம், பூச்சிகள் போகலாம், பாம்புகள் போகலாம், மனிதனுடைய பிணம் போகக்கூடாது, பன்றிகள் கூட போகலாம், மனித பிணம் போகக்கூடாதுன்னு ஐயா பேசினாங்க. அதனாலதான் தமிழ் குடிதாங்கி, பிறகு தமிழின போராளி. தமிழீழத்துல விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை விதித்த உடனே தமிழ்நாட்டுல தமிழீழத்துக்காக போராடுகிற புலிகள் இயக்கத்திற்கு ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா தடை விதித்த பிறகு, யாரும் இனி புலிகளை ஆதரிக்க கூடாது, ஆதரித்தால் 7 ஆண்டு சிறைனாங்க. 7 ஆண்டு என்ன 7 ஆண்டு 70 ஆண்டானா நான் ஆதரிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் ஐயா. அதனாலதான் தமிழின போராளி. அப்புறம் அந்த வன்னியகுல சமுதாயத்துக்கான அந்த போராட்டம் ஒரு கட்டத்தை எட்டிய பிறகு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாய மக்களுக்கும் போராடினார். அது தேவேந்திர சமுதாய மக்களுக்கு பெரிய அளவில் வந்து போராடினார். பாதிக்கப்பட்ட போது, இழப்புகளுக்கு உள்ளான போது, 89ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்ப, ஆமா, தென் தமிழ்நாட்டுல ஜாதி கலவரம் தலைவிடுத்து ஆடிச்சு. அது தேனி, கம்பம் இந்த பகுதியில. அப்ப அந்த மக்கள் சார்பா நான் இருக்கிறேன் உங்களுக்குன்னு வந்து நின்ன ஒரே தலைவர் ஐயா தான், வேற எந்த தலைவரும் வரல. அதே போல அதே கலைஞர் ஆட்சியில, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 95 தொடங்கி 98 வரைக்கும் 3 ஆண்டுகள் யுத்த களமா இருந்த போது கொடியங்குளங்கிற ஊர்ல மிகப்பெரிய தாக்குதல், காவல்துறை, சமுதாயத்தை தாக்குதல் காவல்துறை. அன்றைக்கு யார் கேட்பதற்கு நாதி இல்லாம இருந்த சமுதாயத்துல ஐயா ஒசூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அங்கிருந்து நாங்கள் கூப்பிட்ட உடனே அனைத்து சுற்றுப்பயணத்தை நிறுத்திவிட்டு உடனடியே திருநெல்வேலி வந்து நூற்றுக்கணக்கான வாகன காவல்துறை எவ்வளவு மறிச்சு பார்த்தாங்க. ஐயா ஏதாவது நடந்தோம், உங்களுக்கு ஏதாவது நடந்தா நாங்க பதில் சொல்ல முடியாது, வட தமிழ்நாடு பற்றி எரியும், தயவு செய்து நீங்க இதை நிறுத்துங்க. நாங்க தூர போயா, நான் என் இனத்தை பார்க்க, என் சமுதாயத்தை பார்க்க போகிறேன், நடந்தா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முன்னால நின்ன வாகனம், நானும் பக்கத்துல இருந்து பார்த்தவன், முன்னால 20-25 வாகனங்களை ஐயா உத்தரப்பட்டு அவ்வளவு பின்னால வரட்டும், முதல் வண்டியா நான் போறேன், யார் என்ன வெடிகொண்டு வீசுறா, யார் என்ன வேல்கம்பு கொண்டு குத்துறா, யார் என்ன அறுவாலை தூக்கிட்டு வரான்னு நான் பாக்குறேன்னு துணிச்சலா போனார். ஒரு பயங்கரமான ஊர்களுக்கு, அதாவது சீவலைப்பேரி சொல்லும், அந்த சீவலைப்பேரிய காட்டி தான் காவல்துறை அச்சுறுத்தியது. கடைசியில் அங்க எதிர்த்து எல்லாம் முழக்கம் போட்டாங்க. ஆனா ஐயா வண்டி நுழைந்த உடனே அந்த கண்ணாடி வழியா முகத்தை பார்த்துட்டு எல்லாம் ஐயா வணக்கம், ஐயா வணக்கம்னு ஐயாவுக்கு வணக்கம் போட்டு வரவேற்கக்கூடிய நிலை. அப்படி எதிரியை கூட தன்மையப்படுத்தக்கூடிய பேராற்றல் மிக்க ஐயா இன்னைக்கு கண்ணீர் வடித்ததும், நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் மிக சிறப்பான வகையிலே ஒரு வரலாற்று பதிவை சேலம் மாநகரிலே மாங்கனி பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி சின்ன மாங்கனி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்துல வரலாற்று சிறப்பு பதிவை மிக சிறப்பாக செய்து காட்டிய நம்முடைய தம்பி அருள். அவர் ஏற்கனவே கடலூர்ல பேசின பார்த்தேன், அன்புமணியை பிடித்து சிறையில போடணும்னாரு. அப்படி துணிச்சல் வருமா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப எந்த அளவுக்கு ஐயாவுக்கு அந்த நெஞ்சில வலி இருந்தா அருள் மாதிரி அருள் பேசுறதுக்கு துணிச்சல் இல்ல. ஐயாவுடைய வலி தானே அருளையும் அல்லது தலைவர் கோக்காமணியையும் மற்றவர்களையும் பேச வைக்க. அந்த அடிப்படையில நேற்று நடைபெற்ற இந்த செயற்குழு பொதுக்குழு இதனுடைய விளைவு மற்ற கட்சிகளுக்கு என்ன செய்திகள் சொல்லுகிறதோ இல்லையோ, பனையூர் அது என்ன மக்கள் பனையூர் பங்களா கட்சின்னு சொல்லுவோமே, பனையூர் மக்கள் தான் மக்கள் கட்சி, அது பனையூர் பணக்காரர்கள் கட்சி அல்லது பங்களா கட்சின்னு சொல்லுமே. கிட்டத்தட்ட அன்புமணியுடைய கட்சி, ஆமா ஊர்சுவாக்கள் கட்சி மாதிரி தான். ஆமா ஆமா ஆமா, நம்ம பார்க்கல ஒரு மடல்தாள் ஒரு அறிவிப்பு. நம்முடைய சிறப்புக்குரிய தலைவர் 25 ஆண்டு காலம் ஐயாவினுடைய அந்த வெளி அசைவுக்கு ஏற்றவாறு கட்சியை வழி நடத்தின ஈகச் செம்மல் ஒய்வெறியா உழைப்பாள்னு சொல்றோம். ஐயாவின் சொன்னது அவரே இன்னைக்கு
எப்பயுமே இந்த அளவுக்கு அவர் ஆவேசமா கோவப்பட்டு பேசி நான் பார்த்தது இல்ல. அவர் சாத்வீகமா தான் பேசுவார். அவர் பொறுமையின் சிகரம்னு அது தலைவர் கோகாமணி தான். பாத்தீங்கன்னா நேத்து அந்த பொதுக்குழுல பேசும்போது அவ்வளவு ஆவேசப்பட்டார். அவர் எங்கன்னா பனையூர் பங்களாவுக்கு போனாரு. அந்த பங்களால இருந்து அவரை நீக்குவதற்கு அதுக்கு ஒரு மடல் தாள்ல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஜி.கே. மணி அவர்களை பனையூர் பங்களா கட்சியிலிருந்து நீக்குகிறோம்னு. கையெழுத்து யார் கையெழுத்துனா ஒரு கையெழுத்தும் இல்ல. சரி, அந்த மடல் தாள் முறையா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணின்னு அடிச்சிருக்காங்க. அது ஒழுங்கா அடிக்கல. கீழே கையெழுத்து போட பாருங்க, அது இடது பக்கம் போட வேண்டியது வலது பக்கம் போட்டு தலைமையிலாக அது கையெழுத்து இல்ல. இது என்ன நாடகம்? நாடகமா தான் இருக்கும். எனவேதான் ஐயா 80ல இருந்து 87 வரைக்கும் இந்த மக்களுக்காக அரும்பாடுபட்டு நாடெல்லாம் சுற்றி திரிஞ்சு 96,000 கிராமங்களுக்கு போய் மக்களை திரட்டி மக்கள் திலகம் மாக்கோரா மயக்கத்திருந்த மக்களை சமூக நீதியின் பக்கம் கல்வி வேலை கல்வி வேலை என்று சொல்லி இந்த வேளாண்குடி மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய இயக்கமா கொண்டு வந்து எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை அமைச்சர் பெருமக்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானா 2004 இருந்து 2011 வரைக்கும் ஐயா சொல்றதுதான் கலைஞர் அதிகாரத்திலிருந்து செஞ்சார். அந்த அளவுக்கு ஒரு அரசையே தைலாபுரத்துல தைலம் வருதுன்னு தான் சொன்னார். ஆமா, எனக்கு தலைவலின்னு வந்தா தைலாபுரத்திலிருந்து தைலம் எனக்கு அங்க இருந்து வரும்னு சொன்னார். பிறகு தலைவலி அதிகமா வருதுன்னார். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவரை, ஐயாவை, தமிழின போராளியை, தமிழ் குடிதாங்கியை, இப்படி அவரு இல்ல. அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி எமர்ஜென்சி, அது கூட அதற்கு கூட கலங்காத கலைஞரை தன்னுடைய அறிக்கையில் கலங்க வச்சவர் ஐயா தான். கலங்க வைத்தார் என்று சொல்லுவதை விட பல வச்சாரு சொல்லலாம். பல கட்டங்கள் நானே பக்கத்துல இருந்து பார்த்தவன். ஐயா அறிக்கை வந்தது, நான் முதலில் ஐயா அறிக்கை தான் படிப்பார், அப்புறம் தான் மத்திய செய்தி போடுவார் கலைஞர். அந்த ஒரு 10 ஆண்டு கால அரசியல்ல அப்படி கலைஞரை பதற வைத்த அறிக்கையெல்லாம் நானே வச்சிருக்கேன், ஆவணப்படுத்தி வச்சிருக்கேன். அப்படிப்பட்டவரை இந்த பெற்ற மகன் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க, இன்னைக்கு ஐயா எல்லாம் சொன்னார், எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன், எந்த கல்லூரியில் படிக்க வச்சேன், எப்படி 2004 வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அல்லது வன்னியர் சங்கத்துக்கோ ஒரு துரும்பை கூட நீ தூக்கி போடல, ஆனாலும் உன்னை மாநிலங்களவை உறுப்பினராக்கி ஒன்றிய அமைச்சராக்கி இதெல்லாம் செய்தேனே என்று சொல்லும் போது உலகத்தையே அளவச்சிட்டார். இல்ல, அதுல என்ன தெரியுங்களா, நடிகர் விஜயகாந்த் அப்பதான் கட்சி ஆரம்பிச்ச புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அன்புமணியை அமைச்சரானத விஜயகாந்த் விமர்சனம் பண்ணாரு. என்னன்னு கேட்டா, மக்களை சந்திக்காமல், தேர்தலை சந்திக்காமல், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்காம, மக்களுக்கு கொண்டு செய்யாம ஒருத்தர் மந்திரி ஆயிட்டாரு அப்படின்னு திறனாய்வு பண்ணாரு அப்படின்னு இதே விஜயகாந்த் அன்புமணி விமர்சனம் பண்ணாரு. அதே விஜயகாந்துக்கு அன்புமணியே போய் அவர் அறையில போய் சால்வு போட்டதுதான். ஏன்னா ஐநா மன்ற பொதுச் செயலர் கோபி அண்ணன் தலைமை அமைச்சர் பிரதமர் அலுவலகத்துக்கு போவார், குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கு போவார், எந்த அமைச்சர் அலுவலகத்துக்கும் போன வரலாறு கிடையாது. அது அன்புமணி தான் சொல்றாரு. மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சரை தேடி அன்புமணி அவர்களை தேடி வந்து உலகமே சால்வை போட்டது போல இவர் போய் ஒரு கூத்தாடிக்கு சால்வை போட்டார். நான் எதிர்த்தேன், அவருக்கு பிடிக்கல. இவர் ஏன் போய் போறோம்னா அவர் வேணா இவருக்கு வந்து போடட்டுமே. ஆமா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி முன்னால தொடங்கப்பட்ட கட்சா திராவிட, அது என்ன கட்சி? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முன்னால் தொடங்கப்பட்ட கட்சா. இது இது தியாக சுடர் 21 வன்னியகுல தமிழர்கள் மாண்டு மடிந்த அந்த கல்லிருந்து கட்டி எழுப்பப்பட்ட கட்சி. லட்சக்கணக்கான வன்னியர்கள் ஈகம் செய்திருக்கிறாங்க, வீடு வாசல் தோட்டம் துறவுகளை இழந்திருக்காங்க, சிறைக்கு போயிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க, மிதிப்பட்டிருக்காங்க. ஒரு தியாக களத்திலிருந்து, ஈக களத்திலிருந்து எழுந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படியே வந்தது. சினிமா அது திரையிலிருந்து வந்தது. அது திரை கதை உரையாடல் என்னதான் போடுவாங்கல்ல, அந்த திரையில சுருக்கமா சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தரையில் ரத்தம் சிந்தி வளர்ந்த கட்சி, விஜயகாந்த் கட்சி திரையில் நடித்து வளர்ந்த கட்சி, திரையில் நடித்து வளர்ந்த அரிதாரம் பூசி நடித்து வளர்ந்த கட்சி. அந்த கட்சி தலைவருக்கு ஏன் போய் பாட்டாளி உண்மையான உழைக்கும் மக்களுக்கு தலைமை வழங்கக்கூடிய நம்முடைய அன்புமணி அவர்கள் அன்னைக்கு சால்வ் போட்டா நான் கடுமையா எதிர்த்தேன், என்னை கட்சி விட்டு நீக்கி விட்டார். அது போட்டான். இப்போ அன்றைக்கு ஐயா அவர்களுடைய பேச்சு, நம்ம தம்பி அருள் அவர்களுடைய அந்த ஆவேசம், அதே போல பொறுமையின் சிகரமாக யார் எவ்வளவு சூடான வினாக்களை தொடுத்தா கூட நம்முடைய தலைவர் கோகாமணி அவர்கள் அவ்வளவு அழகா மென்மையா பதில் சொல்வார். அது மிக 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 மென்போக்கால ஒரு தமிழ்நாட்டில் உண்டுன்னா அது நம்ம தலைவர் கோகாமணி தான். அவரையும் இன்னைக்கு புரட்சிகரமா பேசக்கூடிய அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு நிறுத்திட்டாரு நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்கள். அதை விட சிறப்பு என்ன தெரியுமா?
செயல் தலைவர் இன்னை வரைக்கும் எத்தனையோ கூட்டங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். செயல் தலைவர் அறிவித்த பிறகும் பார்த்திருக்கிறோம், அறிவிப்பிற்கு முன்பும் பார்த்திருக்கிறோம். அழகா ஏதாவது ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு கடும்படி பிடிச்சிட்டாங்க. நீங்கெல்லாம் யாரான்னு கேட்கும் போது 5 நிமிடம் ஆச்சு திருப்பி பேசுறதுக்கு. அந்த அளவுக்கு கையொலி ஆவேசம் ஆரவாரம் தொண்டர்கள் ஐயாவே மறந்து போயிட்டாரு. யார் நீங்கெல்லாம் யாரடான்னு ஒற்றை கேள்வியில உலகத்தை குலுக்கிட்டாங்க நம்முடைய ஸ்ரீகாந்தி பரசுராமன் செயல் தலைவர். எல்லா பேச்சும் இன்னைக்கு அப்படிதான் அந்த அம்மாவுக்கு அழகா பேசுனாங்க. அதோடு இல்லாம என் தம்பி அன்புமணின்னு சொன்னாங்க பாருங்க. இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, அதுக்கு நாளைக்கு விடை சொல்லுவாரா? சொல்லியே ஆகணும் இல்லையா? அதை விட இதுல இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? கிராமப்புறங்கள்ல பல குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன், அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வரும். ஆமா, அந்த மகனுக்கு ஆதரவா யார் நிப்பான்னு கேட்டீங்கன்னா உடன் பிறந்தவங்க தான், சகோதரி தான் நிப்பா. அத தம்பி நிக்க மாட்டான், அண்ணன் நிக்க மாட்டான், அது சகோதரி தான் நிப்பாங்க, தங்கச்சி தான் நிப்பாங்க. இத்தனைக்கு எப்பவுமே பெண்கள் பெரும்பாலும் தந்தையை சார்ந்துதான் இருப்பாங்க. ஆமா ஆமா. அப்படி இருந்தும் கூட பெரும்பாலான குடும்பங்கள்ல தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை வருகின்ற பொழுது, பிணக்கு வருகின்ற பொழுது பெண் பிள்ளைகள் எப்பயுமே கூட பிறந்தவனுக்கு ஆதரவா தான் இருந்திருக்காங்க, அண்ணனுக்கு தம்பிக்கு ஆதரவா. ஆனா இங்க அன்புமணி அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயல் இன்றைக்கு சகோதரியவே அவருக்கு எதிராக திருப்பது. நம்ம உலகத்தில இருந்து நம்ம இந்த உதாரணத்தை நீங்க காட்டுறீங்க. என் சொந்த வாழ்க்கையிலே என்ன சொல்றேனே, எனக்கு 3 பிள்ளைகள், ஐயாவுக்கெல்லாம் தெரியும் என் பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகள், இடையில் மகன். என்னுடைய வாழ்க்கை துணைவியார் காலமான பிறகு என் மகன் என்னோடு சில பிணக்கு. ஆனா நாங்க சண்டையெல்லாம் போட்டதில்லை, எதிர்த்து பேச மாட்டான். ஆனா என்னோட பேசாம இருக்கிறான் ஏதோ ஒரு வருத்தத்துல. ஆனா என் பொம்பளை பிள்ளைகள் 2மே அவனுக்காக என்கிட்ட தான் பரிந்து பேசுவாங்க. அப்பா தம்பி தானப்பா, அவ இளையவா, அப்பா அண்ணன் தானப்பா, நீங்க தானப்பா பார்க்கணும், பொறுமையா போங்கப்பான்னு. 2 பெண் பிள்ளைகளாம், மூத்தவா தம்பிக்காக பேசுற, இளையவா அண்ணனுக்காக என்கிட்ட தான் பேசுறாங்க. அப்ப அந்த பெண் பிள்ளைகளுக்கு தான் அந்த உடன் பிறந்த பாசம் என்னன்னு தெரியும். ஏன்னா ஒட்டி பிறந்த பிள்ளைகள் அல்லவா. ஆனா அப்படிப்பட்ட நம்முடைய பண்பாட்டு சூழலில் மனித சமுதாயத்தின் பண்பாடு அதுதான். உலகத்தில் எங்கேயுமே பெண் பிள்ளைகள் அது. ஆனா நீங்க இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம், ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு குடும்பம் இல்லையா அண்ணா? உங்களுக்கு தெரியாது, நான் 2007 இருந்து 2014 வரை தோட்டத்துல தான் இருந்தேன். அப்போ 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அதுக்கு முன்பு போட்டோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது சிக்கல்னா அவங்க ஓடி வரக்கூடிய ஒரே இடம் தைலாபுரம் தோட்டம். தமிழ்நாட்டு அனைத்து சாலைகளும், அன்றைக்கு பத்திரிகை எழுதுனாங்க, தமிழ்நாட்டு அனைத்து சாலைகளும் தைலாபுரத்தை நோக்கின்னு எழுதுறாங்க. விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கிறாங்களா, தொழிற்பட்டுக்கு நிலம் எடுக்கிறாங்களா, தைலாபுரம் சாலைக்கு நிலம் எடுக்கிறாங்க, ஓடே கேட்ட ஐயாவும் சொல்லிக்காம உடனே போவாங்க. கலைஞர் பதவிடுவார். லட்சக்கணக்கான நஞ்சை நிலங்களை அந்த வேண்டியதுல அவ்வளவு தூரம் போகவில்லை. இன்னைக்கு நிகழ்காலத்துல நான் தனியார் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவன். எங்களுக்கு பென்ஷன் மிக குறைந்த அளவு தான் வருது. என்னோட பணியாற்றிய என்னுடைய சக நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ பாமகவுல கொள்கை விளக்கணி துணை செயலாளராக இருக்கல, நமக்கு இந்த ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தணும்னு உங்க ஐயா சொல்லி ஒரு அறிக்கையோட சொல்லு. ஆமா, அரசு ஊழியர்கள், ஆலை தொழிலாளர்கள் ஐயா அறிக்கை விட்டாரு. உங்க ஐயா அறிக்கை விட்டாருன்னா நமக்கு ஒரு விடுவி காலம் பிறகுன்னு இன்னைக்கு நம்புறாங்க. இப்ப எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அப்படிதான். தொழிலாளர்கள், பாட்டாளிகள், உழைக்கும் மக்கள் ஏதாவது சிக்கல்னா மருத்துவரையா கவனம் செலுத்த மாட்டாரா, மருத்துவரையா ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டாரா? இப்ப ராமநாதபுரத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருது. அங்குள்ள மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாங்க சிறு சிறு அமைப்புகள் குழுக்கள் இருந்து போராடுறோம், ஐயா ஒரு அறிக்கையை கொடுக்கட்டும். ஐயாட்ட சொல்லி ஒரு அறிக்கை, ஐயா சார்பில் ஒரு அறிக்கை ஐயா கையெழுத்து போட்டு வெளியிட்டாங்க. வேளாண் நிலங்களை ஹைட்ரோ கார்பன் அல்லது எண்ணெய் கிணறுகள் என்ற போர்வையில் எடுக்கக்கூடாது, எடுத்தால் பாட்டாளி மகிழ்ச்சி போராடுனாங்க. கொஞ்சம் பின்வாங்கி நிற்கிறாங்க. ஏன்னா ஐயாவுடைய குணம் அரசுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட போர்க்குணம் மிக்க ஒரு போராளியை 87 அகவையிலும் தன்னை ஒரு போராளியா காட்டணும் தான் நினைக்கிறாரே தவிர இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஐயாவை பெற்ற பிள்ளையே பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி புகழின் உச்சத்துக்கு கொண்டு சென்று உலகம் முழுவதும் அன்புமணினா யாருன்னு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உச்சபட்ச உயரத்துக்கு கொண்டு சென்ற ஐயாவை படாத பாடு படுத்தி அவர் இன்றைக்கு வடித்த கண்ணீர் இன்னைக்கு நமக்கே
ரொம்ப சங்கடம். அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரையும் அள வைத்தார். கட்சிக்கு அப்பாற்பட்ட ஊடக நண்பர்கள் பல பேர் கண்ணீர் வெடித்ததை நானே பார்த்தேன். அப்ப தொலைக்காட்சிகள்ல பார்க்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, எப்படி அழுதிருப்பாங்க? உலகம் முழுவதும் ஐயாவை நேசிக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் இன உணர்வோடு இல்லையா, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இவரை பற்றி எப்படி மதிப்பீடு அவர்களுக்கு வரும்? இதை ஏன் இவ்வளவு கற்றறிந்த உலகறிந்த நம்முடைய அன்புமணி ஐயா சிந்திக்க மறுக்கிறார் என்பதுதான் நமக்கு வேதனையான வலியோ வலி. அப்படி அதே போலதான் இன்னைக்கு எல்லாருமே கடுமை. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிச்சும் பதற அப்படிம்பாங்க. ஆமா, அதேதான். இன்னைக்கு ஸ்ரீகாந்தி அம்மா பேசின பேச்செல்லாம் மிக சிறந்த பேச்சு. நான் சொல்ல அரங்கத்தில் இருந்த அத்தனை பேர் திருப்பி பேசுறதுக்கு 5 நிமிடம் இடைவெளி ஆயிட்டு ஐயா தலையிட்டு பேசட்டும்னு சொன்ன பிறகுதான் கீழே அந்த ஒரு உத்தரவுக்கு ஒரு கண் அசைக்கு கப்பிச்சுப்புன்னு இந்த கூட்டம் அடைச்சு. அப்புறம் ஒரு 5 நிமிடம் பேசலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன பின்னால ஞாபகம் வருது, நம்ம பூம்புகார் மகளிர் மாநாட்டுக்கு அந்த கிராம பகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணேன். ஒரு 50 பேர்த்த சேர்றதுக்குள்ள நான் பாடுபட்டேன். எல்லாம் ஆளுக்கு ஒரு பகுதி ஆளுக்கு ஒரு திசையில் நிற்பாங்க. ஆனா ஐயான்ற அந்த ஒரு தலைவர் அவருடைய கண் அசைவுக்கு இந்த ஒரு பெரும் கூட்டம் கட்டுப்படுது அப்படின்னா 50 பேர் இந்த சமூகத்தை எப்படி ஒரு கட்டமைச்சிருப்பார்? 50 பேரை திரட்டுக்கு படாத பாடுபட்டேன்னு சொன்னீங்க. கொட்டுகிற மலையில அன்னைக்கு கூட்டம் என்ன வந்தது அந்த மகளிர் மாநாட்டிற்கு? லட்சக்கணக்கில். ஐயா போன பிறகு 350 வண்டி வந்திருக்குன்னா அந்த சிவப்பு சேலை மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு மக்கள் ஐயா 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 ஐயா. ஒரு அம்மா நனைஞ்சுக்கிட்டு மழை என்ன மழை, அவர் முகத்தை பார்த்துருவோம், அவர் போயிடக்கூடாது, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. நான் கண்ணால பண்ற வழியில் என்னன்னு அப்படிப்பட்ட மக்களை ஈர்க்கிற அவர் என்ன மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு அழகான தோற்றுப்பொழி உள்ளவரா, இல்ல இந்த கூத்தாடி விஜய் இன்னைக்கு கூட்டணிகரமா இருக்க இந்த மாதிரி துள்ளி குதித்து நடிக்கக்கூடியவரா? அவரே ஒரு பொறுமையின் சிகரா. ஆனா புரட்சிகர எண்ணம் கொண்டவர், உள்ளத்துல புரட்சி கனல் ஐயாவுக்கு இன்றைக்கும் கொதித்து கொண்டே இருக்கு இந்த சமூக நீதி கோட்பாட்டிற்காக இல்லையா? வாழ்நாளுக்குள்ள இந்த சமுதாயத்திற்கு குறைந்தபட்சம் 10.5 விழுக்காடு வாங்கி கொடுத்துடணும். சட்டப்படி 20 விழுக்காடு இலக்கை எட்டி விடணும்னு இன்னைக்கும் அதே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான செயல் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நேற்றைய பொதுக்குழு தம்பி அருள் பேசினது, நம்முடைய செயல் தலைவருடைய பேச்சு தான் அதாவது உச்சபட்சம்னு சொல்றது. அதாவது ஆங்கிலத்துல டாப் அப்படிப்பாங்க இல்லையா, மிக உயரமான பேச்சு. இன்னைக்கு அப்படி பெயரை சொல்லி அதோடு நம்ம கேட்டாங்க பாருங்க, ஏய் நீங்க எல்லாம் யாரடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. அது இருந்துட்டு அப்படியே இந்த யாரடான்னு கேட்ட கேள்விக்கு இந்த வழக்குரைஞர், நீங்க என்ன வழக்குரைஞர், ஏதோ ஒரு வழக்குரைஞர் சொல்வீங்களா, பாலா வாய்தா வக்கீல் பாலு, அந்த பனையூர் பங்களா பாலு, பனையூர் பங்களா பாலு கதறிட்டு இருக்க யாரடான்னு கேட்ட கேள்விக்கு நான் இன்னார்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அன்புமணி சொல்ல மாட்டாரு, அவர் அக்காவுக்காலும் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அக்காவை பற்றி அவருக்கு நம்மளை விட அவருக்கு தான் அதிகம் தெரியும். ஆனா அன்புமணிக்காக பேசுற பனையூர் பங்களா பாலு போன்றவர்கள் அங்க வேற யாரும் இல்ல. சின்ன வயசுல தப்பு பண்ணி எப்படி அக்காட்ட அடி வாங்கிற ஞாபகம் வருமோ அது மாதிரி நிகழக்கூடும் என்று அவர் அஞ்சுவார். ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், நேற்று நடந்த சேலம் மாநகரில் நடந்த, மாங்கனி மாநகர் நடந்த, மாவட்டத்தில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்கள், நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா பேசினது, சிறப்புக்குரிய தலைவர் அண்ணாச்சி கோகா மணி பேசினது, எல்லாவற்றுக்கும் மேலாக செயல் தலைவர் நம்முடைய மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன் பேசினது, அவர் பெற்றெடுத்த மகன் பாருங்க, அன்புமணியுடைய மருமகன், அவர் பேர் என்ன பேரு? சுகந்தன். சுகந்தன் சுகந்தன் வேற எப்படி வச்சிருக்காங்க. சுகந்தன் பேசுற பேச்சு எல்லாம் இன்னைக்கு கட்டாயம் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா எனக்கு தூக்கம் வரல சொன்னாங்க பாருங்க. அவர் நிம்மதியா தூக்கிடுவாரு, அங்க 10 நாளைக்கு தூக்கம் வராது. அன்புமணிக்கு 10 நாள் தூக்கம் வராது. பாலுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல தெரியாது. வடிவேல் ராமன் தேடிதான் கண்டுபிடிக்கணும். அந்த கலகபமா எங்க இருக்குன்னு தெரியல, அது ஏதாவது கூப்பாடு போடும். அது நாடக நடிகை போல சில இடத்துல நடிச்சு காசு கொடுத்து செய்திகளை வெளியிடும். ஆனா முறையான பதில் கிடைக்காது. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், 2026 இன்றைக்கு நம்முடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஐயாவுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஐயா எடுக்கின்ற அந்த வெற்றிகரமான முடிவு, தமிழ்நாட்டு அரசியலை திசை திருப்பக்கூடிய அந்த முடிவு 2026 ஏப்ரல் அல்லது மேல நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக சொல்கிறேன், வேறு வழியே இல்லை, அன்புமணி பதில் சொல்ல வந்துதான் ஆக வேண்டும். இல்லையானால் அவருக்கு குடும்ப வாழ்க்கையோடு அவர் வாழ்வு முடிந்து போகும்.
அரசியல் அவருடைய எந்த கருத்து இப்பவே எடுபடல. இப்ப பாத்தீங்களா, இப்ப ஒரு 2 மாதத்துக்கு முன்னால இருந்த பரபரப்பு அப்படியே திசை மாறி இன்றைக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி கீழ் நோக்கி போய்க்கலாம். அதான் அருள் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த ஐயா அழைத்த மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு மாவட்ட செயலாளர் வராதப்ப ஐயா கிட்ட 10% தான் இருந்தது. ஆமா, அன்னைக்கு அன்புமணி கிட்ட 90% இருந்தது. ஆனா இன்னைக்கு ஐயா கிட்ட 90% இருக்கு, அன்புமணி கிட்ட 10% தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது அன்றைக்கு ஐயா அழைத்த மாவட்ட செயலாளர் வராத நிலையில ஒரு குழப்பமான நிலை இருந்தது. என்ன தந்தைக்கு மகனுக்கும் நாம இதுல போய் என்ன முடிவெடுக்க போறோம் என்கின்ற ஒரு குழப்பமான நிலை இருந்தது. அதற்கு பிறகு ஐயா துணிவாக ஒரு முடிவெடுத்து அறிவித்த பிறகு இன்றைக்கு எப்படி எழுச்சியா இருக்கு, ஒரு புரட்சிகரமா இருக்கு இல்லையா? இன்றைக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஆமா, இப்ப உதாரணத்துக்கு ஐயா கடந்த மாதம் இந்த கடந்த 12ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிவித்தார். 10.5 விழுக்காடு சிறப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், குடிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அனைத்து சமுதாய மக்களுக்கும் விகிதாச்சார இடப்பங்கீடு அடிப்படையில் கல்வியிலே வேலைவாய்ப்புல இடம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கு அறிவித்தார். தமிழ்நாடு பூரா எழுச்சிகரமா நடந்தது. ஆனா இவர் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சாரு. ஏன் சிறையை நிறைக்கல? தமிழ்நாட்டுல சிறையெல்லாம் ஃபுல்லா இருக்கும், நிறைச்சிட்டாங்களோ? போராட்டமே நடத்தலன்னா ஏதோ சென்னையில மட்டும் ஒரு 10 பேரை 10 கட்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு சிறை நிரப்பும் போராட்டம் என்னாச்சு? தமிழ்நாடு முழுவதும் நாங்க நடத்த போறோம்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஜனவரி மாசத்துக்கு நீங்க அறிவிச்சுட்ட மாத்திட்டாரு. திருப்பி இங்க யார் போராட வரப்போறா? ஜனவரி திங்கள்ல தேர்தல் வேலைகள் மும்முரமாக இறங்கிடுவாங்க எல்லா கட்சிகளும். இவர் கூப்பிட்டு அந்த பரபரப்பு எல்லாம் நாம வேணா இப்ப நம்முடைய கருத்துக்கள் அனைத்தும் பின்வாங்கி கொள்வோம். நீங்க 1,00,000 பேர் இல்லைன்னா எல்லாம் மறந்துடுவோம். 25,000 பேரை அண்ணா ஒரு வரலாற்று செய்ய சொல்லட்டுமாண்ணா, 1983ல ஐயா கலைஞர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் சிறை நிரப்பும் போராட்டம்னு ஒரு போராட்டம் அறிவித்தார். ஒரு குறிக்கோளை வைத்து ஈழத்தமிழர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் சிறைக்கு போயிட்டாங்க. சிறைக்கு போன 3ஆம் நாள் அன்றைய முதலமைச்சர் மக்கள் தலைவர் மாக்கோரா எம்ஜிஆர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒண்ணு அறிவிச்சாரு. சிறை வந்து அவ்வளவு கூப்பாடுபட்டான். அவ்வளவு கூப்பாடுபட்டு என்ன பிணையில ஒண்ணு அப்படி சிறையில கலவரமாகி கடைசியில வேற வழி இல்லாம அவரை எம்ஜிஆர் திறந்து விட்டுட்டாரு இல்லையா? அப்புறம் என்னாச்சுன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கல, கடைசி வரைக்கும் நடக்கல. கலைஞருடைய அந்த முயற்சியை முறியடிக்கணும்னு ஒரு ராஜதந்திரத்தோட முதலமைச்சர் அறிவிச்சாரு, தேர்தலே நடக்கல. அதே போல எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கல. 1989 ஜெயிச்சு வந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல். அதே போல இப்ப மாங்கனிசன் நாங்க பீகார்ல போட்டியிட போறோம். ஐயா தென்னாப்பிரிக்கால கூட போட்டியிட சொன்னார். அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலயும் போட்டியிடட்டும்னு ஐயா வாழ்த்தாளர் சொன்னாங்க. இந்த பீகார்ல போட்டியிட போறோம்னு மாங்கனிசனத்தை வாங்கினாங்க. ஏதோ வேட்பாளர் எடுத்தாங்களா? பீகார் போறதுக்கு பிளைட் கிடைக்கல, வேட்பாளர் கிடைக்கல, இல்ல நம்ம தலைவர் கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலையில நீங்க அரசியல் நுட்பம் தெரியாமல் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவிச்சு கட்சிக்காரங்களே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா தேர்தல் கட்சிக்காரங்கன்னு அவர் இந்த பனையூர் பங்களா கட்சி அவங்க தேர்தல் வரும்போது நீங்க சிறையில போயிருந்தது, அப்புறம் தேர்தல் எப்படி நம்ம தந்திக்கிறது, விட்டுதலுக்கு பெற பார்த்து கூட சொல்லியிருப்பாங்க. பின்வாங்கிட்டார். 2வது ஆட்களும் இல்லை. இப்ப என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு இது ஒண்ணு வச்சிருந்தாங்க, ஒரு படம். எங்க ஐயா தான் ஆலமரம். ஆமா, ஆலமரம் ஐயா ஆணிவேர். இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இதை மட்டும் பத்தி ஆலமரம் அண்ணா ஒரு நிமிஷம். ஐயா ஆலமரம் ஐயா ஆணிவேர். இந்த ஆணிவேருங்கிற அந்த சொல்லாடலுக்கு பாருங்க, தருமபுரி என் தம்பி சரவணன் கொடுத்தாரு அவருடைய பொதுக்குழுல. அது அப்படியே தமிழ்நாடு முழுவதும். சொல்லுங்கண்ணா. அது இந்த ஆலமரம் சேலத்துல இருக்கிற மாமரத்தோட ஒட்டி இருக்கு. இப்ப ஆமா ஆமா, இந்த மாமரத்துலதான் மாம்பழம் விளையும். பனையூர் வறண்ட பிரதேசத்துல எந்த காலத்திலயும் மாம்பழம் விளையாது. அங்க பனம்பழம் கூட அது கடற்கரை பகுதி. பனையூர்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. அதை உணர்த்தும் விதமாகத்தான் இன்னைக்கு இந்த பொதுக்குழு நடந்திருக்கிறது. இந்த பொதுக்குழு நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிவித்து, மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். சேலத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு, அங்கு பேசிய பேச்சுகள், வெளிப்படுத்திய செய்திகள், நிறைவேற்றப்பட்டுள்ள 27 தீர்மானங்கள் யாரை அதிர வைக்கிறதோ இல்லையோ, உறுதியாக பனையூர் பங்களா கட்சி தலைவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்களை 10 நாட்களுக்கு
தூங்க விடாது என்பது மட்டுமல்ல, நமக்கான ஒரே தலைவர், உன்னத தலைவர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள்தான் என்ற நம்பிக்கையோடு களமாட தோள் கொடுத்து துணை நிற்க முன்வர வேண்டும் என்று எரிதனால் வலையொலி வாயிலாக அன்பு உரிமையோடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.